தமிழகத்தில் திமுகவினருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உண்மையை தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுக போட்டு தான் நடந்திருக்கு, மேல இந்தியா பண்ணி தான், பட் இன்னும் கூட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரும் தெரியல. ஓகே, ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆப்கி பார் ஆப்கி பார் சாக்கோபார் கூட உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, 400 300 இங்க முக்கு 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 முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னா ரெண்டா பாவம் பண்ணீங்க. ஸோ இனிமேல் நீங்க தைரியமா ஈடியை வச்சு பண்ண முடியுமா? ரைடு நடத்த முடியுமா? ஒன்னுத்தையுமே புடுங்க முடியாது. திமுகவின் தொண்டர்களின் மனநிலை. திமுகவும் டிடிபியும் சேர்ந்து தான் இங்க யார் ஆட்சிக்கு வராங்கன்றத தீர்மானிக்கணும். தமிழகத்துல திமுக 20 தொகுதிகள் பாஜகவிற்கு ஆதரவு அப்படின்னு சொன்னா பாஜக ஆட்சி அமையும். இல்ல பாஜகவுக்கு எதிராக ரொம்ப நாங்க ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்ஜி சொல்லி வாய்ப்பில் அது கனவு கூட நடக்காது, அது வேற விஷயம். சொல்ற ஒரு கனவு காண்டு கொள்ளலாம். 3வது முறையாக கூட மீண்டும் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்தாலும் கூட ராஜா வெளிநாட்டுக்குலாம் அடிக்கடி போக முடியாது. ஓகேங்களா, ஆப்பு கீழே வச்சுட்டுக்கிறாங்க, ஆணி சொருவி வச்சுட்டு இருக்காங்க. மேலே ஏந்தாலும் சரி குத்தினாலும் சரி, நின்னாலும் குத்தம் ஓடினாலும் குத்தம் என்ன பண்ணாலும் குத்தன்ற மாதிரி. எனக்கு இது செட் ஆகல, எனக்காக இது நீ மாற்றி தான் ஆகணும் அப்படின்னா மாற்றி தான் ஆகணும். மாற்ற முடியாதே சார் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் இந்தியா கூட்டணிக்கு போகிறேன், நான் அங்கே போய் அலையன்ஸ் வச்சுக்கிறேன், உன்னை ரிசைன் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது. எப்படி சொல், நீ நின்றுனா நிற்கணும், ஓடுனா ஓடணும், ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், என்ன சொன்னாலும் செய்யணும். ஓகேங்களா, அடிமை கூட, அடிமை என்பது வேறு, கொத்தடிமையாக இருக்க வேண்டும். ஸோ இந்த கொத்தடிமையாக யார் இருக்க போறாங்க? அப்போ திமுகவினருக்கு என்னதான் ப்ரோ அதிர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியை இந்த லீடிங் இருக்கு, அந்த ஸ்டாலினுடைய அந்த கூஸ் பம்ப்ஸை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. 1 மந்த்துக்கு முன்னாடியே தொடர்ந்து வந்து இந்தியா அலையன்ஸ் வில் பி வின் அப்படின்னு சொல்றதுலாம் சாதாரணமான தைரியம் கிடையாதுங்க. அது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வந்து பண்ணாருன்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். என்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு அப்டேட்டுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து திமுகவினருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிகள் என்ன வந்து வரப்போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் வந்து நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே.